தலைவர் விஜய் பற்ற வைத்த நெருப்பு. தமிழ்நாட்டில் வலுக்கும் போராட்டங்கள். அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேலூர் மக்கள் சந்திப்பு மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் அரசு பள்ளி கழிவறைகளின் அவல நிலையை குறித்து பேசியிருந்தார். சுத்தமான, சுகாதாரமான மற்றும் கதவுகள் போடப்பட்ட கழிவறைகள் அமைத்து தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியாகவே கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் சரியான கழிவறை இல்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பள்ளி மாணவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை மற்றும் கட்டடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அமைத்து தரக்கோரி பெற்றோருடன் மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பத்மநாபபுரத்தில் அமைந்துள்ள கல்குளம் அரசு தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 6ஆம் வகுப்பு வரை 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வகுப்பறைகள் இல்லாததால் தற்காலிக சிமெண்ட் கொட்டகை வகுப்பறையில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாணவர்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாததால் அவதியடைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விடியலாட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு கழிவறை கூட சரியாக அமைத்துக் கொடுக்கவில்லை. இந்த லட்சணத்தில் எப்படி தமிழ்நாடு தலை நிமிரும்?